பங்குச்சந்தை தொடர்பான போலி ஆன்லைன் செயலி மூலம் 35 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளதாக கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இடையர்பாளையம் குமரன் நகரைச் சேர்ந்த மோனிஷா ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக இணையத்தில் தேடி வந்திருக்கிறார். அவரது செல்போன் எண்ணை வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்த மர்ம கும்பல் ஒன்று அவருக்கு போலி பங்குச்சந்தை செயலியை அனுப்பியதோடு பங்குகள் வாங்குவது குறித்து தகவலை பகிர்ந்திருக்கின்றனர். இதனை நம்பி மர்ம நபர்கள் கூறிய வங்கிக் கணக்குகளுக்கு செயலி மூலம் 34,48,000 ரூபாயை அவர் அனுப்பி வைத்தார். அவரது இருப்பில் 50 லட்சம் ரூபாய் இருப்பதாக செயலியில் காட்டிய நிலையில் பணத்தை எடுக்க முயன்ற போது அவர் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே அமைந்திருக்கும் திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு திருவள்ளுவர் சங்கத்தினர் 15வது ஆண்டாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன், சங்க நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் சிலம்ப கலைஞர்கள் சிலம்பம் சுற்றி மரியாதை செலுத்தினர். பொதுமக்கள் ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியை பார்வையிட்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதி நகர் பகுதியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு குடியிருப்பு வாசிகளால் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி பூமாலை மற்றும் ஏலக்காய் மாலைகளை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதேபோன்று வாரச்சந்தை மைதானம் சாலையில் நிறுவப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்கம் சார்பாக வழக்கறிஞர் தலைமையில் ரத்னகிரி அருள்மிகு ஸ்ரீ பால முருகனடிமை சுவாமிகள் பங்கேற்று பூ மாலைகளை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாநகராட்சியில் திருவள்ளுவர் தினத்தன்று இறைச்சி கடை நடத்திய கடை உரிமையாளருக்கு அதிகாரிகள் 8,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதி வேலூர் மாநகராட்சி பகுதிகளில் இறைச்சி கடைகள், இறைச்சி கூடங்களை மூட வேண்டும் என மாநகராட்சி சார்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆயினும் காந்திநகர் பகுதியில் அருள் என்பவர் அதிகாரிகளின் உத்தரவையும் மீறி இறைச்சி கடை நடத்தியதாக கடை உரிமையாளருக்கு 8,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மீன் சந்தையில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. மாட்டுப் பொங்கல் தினத்தில் முன்னோர்களுக்கு அசைவ உணவு வகைகளை படையலிட்டு வழிபடுவது வழக்கம். இதற்காக ஆட்டிறைச்சி மற்றும் மீன் வாங்குவதற்காக பட்டுக்கோட்டை மீன் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். ஆட்டு இறைச்சி கிலோ 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய்க்கும், வஞ்சிரம் மீன் 800 ரூபாய் முதல் 1000 ரூபாய்க்கும், திருக்கை மீன் 200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும் விற்பனையான நிலையில் விலையை பொருட்டாமல் பொதுமக்கள் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் வானாதி ராஜபுரம் கோசாலையில் 1008 மாடுகளுக்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபட்டனர். இந்த கோசாலையில் ஆதரவற்று திரியும் மாடுகள், அடிமாட்டுக்கு விற்கப்படும் மாடுகள், முதுமை அடைந்த மாடுகள் என ஏராளமான மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இப்படி பராமரிக்கப்படும் 1008 மாடுகள் பொங்கலை முன்னிட்டு குளிப்பாட்டி நெட்டி மாலைகள் அணிவித்து பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு பங்கேற்று பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தியதோடு மாடுகளுக்கு பழங்களையும் கொடுத்தனர். குமரி மாவட்டம் இறையுமன்துறை கடற்கரை பகுதியில் மீனவர்கள் வீசிய வலையில் ராட்சத திமிங்கலம் ஒன்று சிக்கியது. கரைமடி வலை மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் வலையில் மீன்களுக்கு பதிலாக ராட்சத திமிங்கலம் ஒன்று சிக்கியது தெரியவந்தது. இதனையடுத்து மீனவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வலையை அறுத்து ராட்சத திமிங்கலத்தை மீண்டும் கடலுக்குள் அனுப்ப முயன்றனர். அலைச்சீற்றம் அதிகமாக இருந்ததால் அதனை மீண்டும் கடலுக்குள் அனுப்புவது சவாலாகவே இருந்தது. ஆயினும் மீனவர்களின் முயற்சியில் அதனை மீண்டும் கடலுக்குள் விட்டனர். மீனவர்கள் திமிங்கலத்தை கடலுக்குள் அனுப்பிய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது.